விஐடி பண்பலை 90.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்று சர்வதேச மலைகள் தினம். இந்த சர்வதேச மலைகள் தினத்துக்காக சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி இப்ப தொடங்க போகுது. நம்ம ஆர்ஜே சரவண கார்த்தி பொதுமக்கள்கிட்ட பல கேள்விகள் மலை சார்ந்து போய் கேட்டிருக்காரு. அந்த கேள்விகளுடைய பதில்கள் இப்ப இந்த தொகுப்புல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்கலாமா? சர்வதேச மலைகள் தினம் 2023 ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சியில மலைகள் சார்ந்த கேள்விகள் தான் நம்ம கேட்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் சார், நாங்கள் விஐடி ஆட்டோ ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டுநர் பேசுறேன். என் பேர் ரமேஷ் சார். சரி ரமேஷ் சார், நீங்க சொல்லுங்க, உங்க வீடு பக்கத்துல ஏதாவது மலைகள் இருக்கா? நீங்க மலைகள் ஏறின அனுபவம் இருக்குதுங்களா? அதை பத்தி சொல்லுங்க. மலை ஏறி இருக்கும் சார், பக்கத்துலயே மலை இருக்கு, மலை ஏறி இருக்கும். இந்த பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு குளிர்ச்சியா போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இயற்கை காற்று, நல்ல ஒரு சுற்றுச்சூழல், நல்ல ஒரு அமைதியான இடம், அதனால போயிட்டு வருவோம் சார். சரி, உங்க வீட்டு பக்கத்துல மலைகள் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த மலைகள் என்ன? சஞ்சீவிராய மலை, புத்தூர் மலைன்னு ஒன்று முருகர் கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு வருவோம். சஞ்சீவிராய மலைன்றது வந்து விஐடிக்கு பேக் சைட்லேயே இருக்கு. அங்கே பெருமாள் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போகும்போது ஃப்ரீயாக ஃபேமிலியோட போனோம்னா வரதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு போயிருக்கேன் சார். நீங்க இது மாதிரி மலைகள்லாம் போகும்போது மலைகள் அருவிகள்லாம் இருக்கும், அதுல ஏதாவது குளிச்ச அனுபவங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? குளிச்சிருக்கேன் சார். நம்ம அமிர்தி காடு அருவி, அங்கே ஒரு அருவி ஒன்று இருக்கு, அந்த இடத்துக்கு போயிருக்கேன், அங்கே குளிச்சிருக்கேன் சார். நல்லா இருந்தது. ஓகே, இந்த மலைகள் தினத்துல மலைகள் எல்லாம் பாதுகாக்கணும். கண்டிப்பா வந்து இயற்கையை வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் வந்து மலைகள்ல போடுறாங்க. இன்னைக்கு மலைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கண்டிப்பான சூழல நம்ம இருக்கிறோம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இயற்கையை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே சார். அதனால நம்ம இயற்கையை பாதுகாக்கும் போது மலையும் அதில் சேர்ந்தது தானே சார். பாதுகாத்தான் ஆகணும். நாமும் மலைகளை பாதுகாப்போம் சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. இன்று சர்வதேச மலைகள் தினத்தை ஒட்டி பல கேள்விகள் மலைகள் சார்ந்து கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளோட உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்தி வந்திருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த வருடமும் இந்த மலைகள் தினம் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். மலைக்கு போன அனுபவங்கள் மக்களிடம் நிறைய இருக்கும். அதை பத்தி தான் கருத்துக்களம் நிகழ்ச்சியில நம்ம கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் சார், நான் ஸ்ரீதர் பேருங்க சார். நான் விஐடியில் ஒர்க் பண்றேங்க. நீங்க வந்து மலைகளுக்கு போன அனுபவம் இருக்குதுங்களா? இங்க ட்ரெக்கிங் எங்கேயாவது போயிருக்கீங்களா? அருவியில குளிச்ச அனுபவம் அதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா பகிர்ந்துக்கோங்க. சிறப்பு சார். சார், நான் குற்றாலத்திலையும் குளிச்சிருக்கிறேன். இப்போ ரீசெண்டா வந்து காலேஜில் கூட்டு போனாங்க சார், இதுக்கு கொடைக்கானலுக்கு போயிட்டு நாங்க அங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அதுவும் கிளைமேட் நல்லா இருந்ததுங்க. அதுவும் இல்லாம நம்ம வந்து இப்போ நாங்க குரூப்பா போயிருந்தோம், எங்க டீமே போயிருந்ததுங்க. அதுல எங்களுக்கு எல்லாமே சிறப்பு, எல்லாமே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது விஐடி தாங்க. நாங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா போயிட்டு வந்தோம். அதுல நாங்க போயிட்டு ஷூட்டிங் பிளேஸ் பார்க்க வேண்டிய இடம் நிறைய. அதுல அந்த இயற்கை அழகை பார்த்தது அழகு. அதை விட இன்னும் அழகு என்னன்னா, அங்க மூலிகைகள்லாம் நிறைய காற்று, அதெல்லாம் நம்ம சுவாசிக்க ஆரம்பிச்சோம். அதுல நமக்கு வந்து என்ன சுத்தமான காற்று கிடைக்குது. இப்போ நம்ம போறது மெயின் மலைக்கு போறது என்னன்னா, சுத்தமான காற்று நம்ம வந்து சுவாசிக்கணும்னா நகரப்புறத்துல வந்து அது மாதிரி கிடைக்காதுங்க. ஏன்னா நம்ம நிறைய இந்த பொல்யூஷன் இருக்குது இல்லைங்க, அதனால நமக்கு வந்து அசுத்தமான இருக்கும். ஆனா அங்க இருந்தா எல்லாமே சிறப்பா இருக்குங்க. அங்க நம்ம சுவாசிக்கிற காற்றும் சுவாசம், அது அந்த கிளைமேட் பக்காவா இருந்துங்க. அந்த மேகம் வர்றது, மேகத்தோட நம்ம இருக்கிறது, அது மாதிரிலாம் நாங்க நல்ல சிறப்பா, அது எங்களுக்கு மறக்கவே முடியாதுன்னு ஒரு இதுங்க அது. ஓகே, இப்போ நல்லா சொன்னீங்க மலைக்கு போன அனுபவம் எல்லாம் இருக்குதுன்ட்டு. நம்ம மலைகள் அப்படின்னாலே நிறைய பேர் குற்றாலம், அதுக்கப்புறம் வந்து ஊட்டி, அது மாதிரி தான் நினைக்கிறாங்க. உங்க வீடு பக்கத்துல இருக்கிற மலைகள் என்ன இருக்குது, அதோடைய பேர்கள் இருக்கு, அதுக்கு போன அனுபவம் ஏதாவது இருக்குங்களா? அதை பத்தி சொல்லுங்க. இங்க பக்கமே எனக்கு வந்து சஞ்சராயபுரம், அங்க வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க. அது அந்த ரூட்டு கூட வந்து நம்மளோட இதுதான் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நாங்க டிராவலிங் போகும்போது எங்களுக்கு 2 வீலர்ல போகும்போது ஒரு எஃபெக்ட் நல்லா இருக்கும். அங்க அதே மாதிரி பாலமதி போயிருந்தோங்க சார். அங்க சிறப்பா இருக்கு. அங்க போயிட்டு வர்றது எப்படி இருக்குதுன்னா, திருப்பதியில டேனிங் இருக்குங்களா, அது மாதிரி ரூட் இருக்குங்க. அதுல போறதுக்கு நம்ம வந்து டிராவலிங், அதாவது ரைடிங் போறதுக்கு அவ்வளவு பக்காவா இருக்குங்க. அது இது ரெண்டு இதுவும் வந்து நான் வந்து சிறப்பாக அனுபவிச்சுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த சர்வதேச மலைகள் தினம்ல என்ன நம்ம கிட்ட ஸ்பெஷலா ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, மலைகளை கண்டிப்பா பாதுகாக்கணும். அது வந்து நம்மளுடைய தலையாய ஒரு கடமையா கூட இருக்குது. மலைகளை பாதுகாக்கணும், என்னெல்லாம் பண்ணா மலைகளை நம்ம பாதுகாக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க. ஐயா அப்துல் கலாம் சொன்ன நாம தான் எனக்கு வருதுங்க. மரக்கன்று கம்பல்சரி நடணும்ன்றது நமக்கு தோணுது. ஏன்னா மரக்கன்று நம்ம வைக்கணும், மரக்கன்று நம்ம நடணும்ன்றது நமக்கு இயற்கையும் நமக்கு வளரும். அதுவும் இல்லாம நமக்கு வந்து சுத்தமான காற்றும் கிடைக்கும். நம்ம எல்லாரும் ஒரு மனசுல நினைக்கிறது என்ன நினைக்கணும்னா, எல்லாருமே வந்து மரக்கன்று நடணும்
மறக்கணும், மலை இடத்துல மறக்கணும்னா அங்கே இருக்கிறது அழிக்கக்கூடாதுன்றது என்னுடைய இதுவாக இருக்குங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி டே சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார், தேங்க்யூ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. இன்று சர்வதேச மலைகள் தினத்தை ஒட்டி பல கேள்விகள் மலைகள் சார்ந்து கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளோட உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்தி வந்திருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். கருத்துக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட மலைகளுக்கு போன அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒருத்தர் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் சண்முகம் சார். நீங்க என்ன பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் ஆட்டோ தொழில் செய்கிறேன். சரி, நீங்க எந்த மலைகளுக்கு போயிருக்கீங்க? எங்கேயாவது பக்கத்துல இருக்க மலைகள் போயிருக்கீங்களா? அதோடைய அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா? அதை பத்தி சொல்லுங்க. சஞ்சீவராய மலை பக்கத்தில் இருக்குங்க. அது வெங்கடேஷ் பெருமாள் கோயில் ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க. இப்போ நிறைய இப்போ டூரிஸ்ட் தலம் மாதிரி ஆயிடுச்சு அந்த இடம். அதுக்கு முன்னெல்லாம் குண்டும் குழியுமா இருந்தது. இப்போ சுத்தமாக மேலேயே வண்டி போகிற மாதிரிலாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்ல இடம், பார்க்கலாம் சாமி. சரி, இந்த மலைகளுக்கெல்லாம் போன அனுபவம் இருக்கும். ஏதாவது சின்ன வயசுல எங்கேயாவது மலை ஏறி போயிருக்கீங்களா? அதோடைய அனுபவம் ஏதாவது இருக்குதுங்களா? மலை ஏறினாக்கா பாகாயத்து பின்னாடி ஒரு மலை இருக்குது. அது அங்காள பரமேஸ்வரி கோயில். அதுக்கு மலையில் தான் போனோம், வழியே கிடையாது. அது மலையிலேயே ஏறி மேலே மலை மேலே ஒரு கோயில் கட்டியிருக்கிறேன். அதுவும் விசேஷமாக நல்லா பண்ணுறாங்க. மலை அருவிகளில் எங்கேயாவது குற்றாலம் அது மாதிரிலாம் போய் எங்கேயாவது குளிச்சிருக்கீங்களா? அதை பற்றி ஏதாவது அனுபவங்கள் ஏதாவது இருக்குதுங்களா? அந்த மாதிரி எங்கேயும் வெளியே போகலங்க. நமக்கு விவசாயம் தான், விவசாயம் பண்ணுறதுக்கே வேலை சரியாக இருக்கா. நம்ம குற்றாலெல்லாம் போகல. சரி, இப்போ இன்னைக்கு இந்த சர்வதேச மலைகள் தினம் 2023 கொண்டாடிருக்கிறோம். மலைகளை கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும். இந்த மலைகளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதை பற்றி சொல்லுங்க. மலைகளை பாதுகாக்கணும்னா சுத்தமாக வச்சுருக்கணும், பார்க்கணும், பராமரிப்பு பண்ணணும். முள் செடியெல்லாம் முளைக்கும், அதெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணாக்கா பண்ணலாம். யார் பண்ண போகிறாங்க? அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அது யாருன்னா ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. ஆடு மாடு மேய கூட கூடாது, ஆக்கிரமிப்பு பண்ணிடுறான். மலையெல்லாம் கூட தான் இப்போ எல்லாம் கொஞ்சம் எடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு தனிப்பட்ட ஆள் எடுத்துக்கிறான். எங்கே விட்றான் அவனுக்கு மலையை? பிளாஸ்டிக் பொருள்லாம் எடுத்துன்னு போகுது. அது வேஸ்ட், அது மக்கவே மாட்டேங்குது. குப்பையில் போட்டால் கூட மக்கிறது கிடையாது. அது யார் அதை தடுக்கிறான்றாங்க, தடுத்த பாடம் இல்லை. அப்படியே தான் இருக்குது. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். விஐடி கம்யூனிட்டி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம் சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. இன்று சர்வதேச மலைகள் தினத்தை ஒட்டி பல கேள்விகள் மலைகள் சார்ந்து கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளோட உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்தி வந்திருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். சர்வதேச மலைகள் தினம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில அதை பத்தி தான் கேள்விகள் நம்ம நிறைய கேட்க போறோம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஹரிஷ், நான் விஐடில ஆட்டோ ஓட்டுறேன். சரி, இப்போ இன்னைக்கு மலைகள் தினம்ன்றதால மலைகள் சார்ந்த கேள்விகள் தான் உங்ககிட்ட கேட்க போறோம். நீங்க எங்கேயாவது மலைகளுக்கு போன அனுபவம் ஏதாவது இருக்குங்களா? அருவியில குளிச்ச அனுபவம் ஏதாவது இருக்குதுங்களா? மலை ஏறி போயிருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. போயிருக்கேன். என்ன மலைக்கு போயிருக்கீங்க? ஏலகிரி மலைக்கு போயிருக்கேன். எப்படி இருந்துச்சு ஏலகிரி போன அனுபவங்களும் அதை பத்தி சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா மலை, காடு நல்லா பசுமையா இருந்துச்சு. இப்போ இந்த மலைகள் நீங்க போயிருக்கீங்க, உங்க வீடு பக்கத்துல கூட நிறைய மலைகள் ஏதாவது இருக்கும். அந்த மலைகளுக்கு எங்கேயாவது போயிருக்கீங்களா? அதோட பேர்கள் ஏதாவது தெரியுமா? அதை பத்தி சொல்லுங்க. எங்க வீட்டு பக்கத்துல எதுவும் இல்ல, மலை எதுவும் இல்ல. அசுர மலை இருக்கு, போயிருக்கேன். முருகர் கோயில் இருக்காங்க, அதான் ஃபேமஸ். இந்த மலை ஏறி போன அனுபவம் எப்படி இருந்துச்சு? சில பேர் மலை ஏறி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக கூட போவாங்க. நம்ம டெய்லியும் வாழ்க்கை ஒரே மாதிரி போயிட்டு இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன், எனக்கு நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மலைகள் தினம், கண்டிப்பா மலைகளை ஒவ்வொருவரும் பாதுகாக்கணும். அது நம்மளுடைய தலையாய கடமை கூட. மலைகளை பாதுகாக்கணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அதை பத்தி சொல்லுங்க. மரம் வளர்க்கணும், மெயின் அதான். பசுமையா வச்சுக்கணும். பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் எடுத்துட்டு போகணும், அதை பத்தி எடுத்துட்டு போக கூடாது. பிளாஸ்டிக் பொருள் எடுத்துட்டு போக கூடாது, சுத்தமா வச்சுக்கணும். இன்னைக்கு இந்த மலைகள் தினத்துக்கு நாங்க கண்டிப்பா பிளாஸ்டிக்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு உறுதிமொழி ஏற்க முடியுமா? ஏற்கலாம், கடைபிடிக்கலாம். பிளாஸ்டிக் பொருள் எடுத்துட்டு போய் யாரும் எடுத்துட்டு போகாதீங்க. நன்றி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. இன்று சர்வதேச மலைகள் தினத்தை ஒட்டி பல கேள்விகள் மலைகள் சார்ந்து கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளோட உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்தி வந்திருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம்.
ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி சர்வதேச மலைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில மலைகள் தினத்துக்கான கேள்விகள் தான் நம்ம கேட்க போறோம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் லோஷ்னி. நான் இங்க விஐடி காலேஜ்ல பிகாம் படிச்சிட்டு இருக்கேன், செகண்ட் இயரா. இன்னைக்கு இந்த சர்வதேச மலைகள் தினத்துல இருக்கிறோம். இந்த மலைகள் சார்ந்த கேள்விகள் தான் உங்ககிட்ட கேட்க போறோம். நீங்க எந்த மலைகளுக்கு போயிருக்கிறீங்க, அதுக்கான அனுபவங்கள் இருக்குதுங்களா, போனதுக்கான அனுபவங்கள் இருக்குதுங்களா, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. மலைனாவே எனக்கு வந்து கோவில் தான் ஞாபகம் வரும். ஸோ மலையில இருக்கிற கோவில் மகாதேவ் மலை, அப்புறம் வைரநாதம் மலை, அப்புறம் இங்க இருக்கிற பம்மபுரம் கோயில், இதுக்கெல்லாம் தான் நான் மோஸ்டா போயிருக்கேன். இங்க வந்து எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். சில மலையில டைரக்டா போற மாதிரி இருக்கும். இப்ப வைரநாத மலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நடந்து தான் போகணும். ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப நாள் வந்து பாடி ஒரு ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து நடக்கும் போது ரொம்ப டயர்டா ரொம்ப ஃபீல் ஆச்சு. என்னை யாரா தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனா நெக்ஸ்ட் போகும்போது நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம மலையில நான் நிறைய முறை ஈவினிங்ல பார்க்கும்போது ட்ரைனிங், போலீஸ் ட்ரைனிங்கோ இல்ல வேற ஏதாச்சும் ட்ரைனிங்க்கு போறவங்க அங்க ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, போவாங்க ஷூ போட்டுட்டு. அது ட்ரைனிங்க்கு வந்து மலை ஒரு நல்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான காமான கிளைமேட்டா இருக்கும். ஒரு நம்ம கீழ இருந்து பாக்குற பெரிய பெரிய பார்க்கும் போது பெரிய பெருசா இருக்கிறது மேல போயிட்டு குட்டி குட்டிசா இருக்கும். அது அந்த மலையில போயிட்டு பார்க்கும் போது ஹைவேல இருக்கிற அந்த லைட்லாம் வந்து அழகா தெரியும். ஸோ நிறைய அந்த லைட்ஸ் மோஸ்டா நைட்ல நல்லா இருக்கும். அந்த சில்லான ப்ரீஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ மவுண்டைன் போயிட்டா ஒரு காமான ஒரு மைண்ட் செட் வரும். சரி, ஓகே. இந்த மலைகள் போன அனுபவம் பத்தி எல்லாம் வந்து சொன்னீங்க. இந்த மலைகளை பாதுகாக்கணும், மலைகள் தினம் கொண்டாடுவதற்கான நோக்கமே வந்து மலைகளை பாதுகாக்கணும்ன்றதுக்காக தான். மலைகளை எப்படி பாதுகாக்கலாம், நீங்க சொல்லுங்க பதில். மலைகள்ல வந்து மோஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா மங்கி எல்லாம் இருக்கு அப்படி வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, குச்சி வச்சுட்டு போறாங்க. மெயினா நிறைய பேர் வந்து அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க அந்த செடியை உடைச்சு அந்த கிளைகளை உடைச்சு மங்கியை வந்து துரத்துற அப்படின்ற பேர்லாம் பண்றாங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு மங்கி என்ன கையில ஏதாச்சும் பொருள் இருந்தா மட்டும்தான் எடுத்துக்கும். நீங்க பேக்ல எடுத்தீங்கன்னா மோஸ்டா அது வராது. அப்படியும் இருந்துச்சுன்னா மங்கிங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து உங்களோட ஃபுட்டை வந்து கொடுத்தா மங்கி வந்து எதுவும் உங்களை பண்ணாது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து வாட்டர் பாட்டில்லாம் வாங்கிட்டு போறாங்க. நம்மளே வீட்ல இருந்து ஸ்டீல் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்லாம் வந்து அங்க கொஞ்சம் சாயிலுக்கும் கெடுது, அதுக்கப்புறம் அங்க மலைக்கும் அங்க இருக்கிற அனிமல்ஸ்க்கும் அது கெடுதியா இருக்கும். ஸோ அது பிளாஸ்டிக் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் உடச்சி துரத்தாம அது ஒன்று பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் சார். மலைகள்ல இன்னும் வந்து முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வந்து நடலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ரிவென்ஷனா இருக்கும். சாயில் எரோஷன்லாம் அதுதான் வந்து காப்பாத்துது. மலைகள் இருக்கனால தான் நம்ம ஏரியாலலாம் அந்த அளவுக்கு மழை வரும்போது அதிகமா காத்தோ இல்ல நிறைய தண்ணி வந்து நிக்கிறது இல்ல. ஸோ மலையிலேருந்து டைரக்டா மழை தான் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அங்க ட்ரீஸை நட்டு வச்சோம்னா சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ தட் நம்மளுக்கு இன்னுமே சேஃபா இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. மரங்களை கண்டிப்பா நடுவோம். விஐடி கம்யூனிட்டி சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. இன்று சர்வதேச மலைகள் தினத்தை ஒட்டி பல கேள்விகள் மலைகள் சார்ந்து கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளோட உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்தி வந்திருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில மலைகள் சார்ந்த கேள்விகள் தான் நம்ம கேட்க போறோம். நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உமாபதிங்க, ரிட்டையர்டுங்க. என்ன வேலை செஞ்சீங்க, எதுல இருந்து ரிட்டையர்ட் ஆனீங்க, அதை பத்தி சொல்லுங்க. வெடிமருந்து கம்பெனியில் வேலை செஞ்சேங்க. நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ வீட்டில் இருக்குங்க. சரி, ஓகே. இன்னைக்கு சர்வதேச மலைகள் தினம். நீங்க எங்கேயாவது மலைகள் போயிருக்கீங்களா, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. போயிருக்குங்க. ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி மலைகள்லாம் போயிருக்குங்க. திருப்பதி. நீங்க அருவியெல்லாம் குளிச்சிருக்கீங்களா, அதை பத்தி அனுபவங்கள் ஏதாவது இருக்குதுங்களா? குளிச்சிருங்க. ஊட்டியில குளிச்சிருக்கேன், கொடைக்கானல்ல குளிச்சிருக்கேன், திருப்பதியில குளிச்சிருக்கேன். அந்த மாதிரி மலைங்க தாங்க, அவ்வளவுதாங்க. சரி, நல்லா சொன்னீங்க. இப்போ மலைகள் அப்படின்னாலே நிறைய பேர் ஊட்டி, கொடைக்கானல் அது மாதிரி தான் ஞாபகம் வரும். நம்ம வீடு பக்கத்துல கூட நிறைய மலைகள் இருந்திருக்கும். அந்த மலைக்கு போயிருக்கீங்களா? உங்க வீடு பக்கத்துல இருக்க மலைகள், அதோடைய பேர்கள் ஏதாவது தெரியுமா, அதை பத்தி சொல்லுங்க. ஜவ்வாது மலை இருக்குங்க பக்கத்துல, திருவண்ணாமலை பக்கத்துல சத்தாச்சாரில மலை இருக்குங்க. ஜவ்வாது மலை தாங்க கிட்ட நல்லா இருக்காது. அடிக்கடி கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு, கோடை விழா எல்லாம் நடத்துறாங்க. அவ்வளவுதான், பக்கத்துல இருக்கிறது அவ்வளவுதான். மலைகள் இந்த உணவெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில உணவுகள்லாம் இருக்கும். நீங்க ஏதாவது மலைக்கு போயிட்டு ஏதாவது அங்க ஸ்பெஷலா ஏதாவது கிடைச்சி சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்ருங்க. இந்த சிறுதானிய உணவெல்லாம் மலையில நிறைய கிடைக்குங்க. தேன், சிறுதானிய உணவு நிறைய கிடைக்கும். அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்னு இப்போ கவர்மெண்ட்டே நிறைய அனௌன்ஸ் பண்ணுது. இப்போ ஹோட்டல்லாம் கூட அதை நிறைய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சிறுதானிய உணவு, பிஸ்கட் எல்லாம் வருதுங்க நிறையா. ஜவ்வாது மலை இருக்குதுங்க. அப்புறம் ஜமுனாமத்தி
புத்தூர். அங்க சிறுதானியம் எல்லாம் நிறைய விளைச்சல்லாம் நிறைய பண்றாங்க. சரி, இப்ப மலைகளுக்கு போயிட்டு வந்தா ஒரு தனி அனுபவம் இருக்கும், அங்க ஒரு அமைதி இருக்கும். நீங்க சொல்லுங்க, நார்மலா இங்க இருக்கிறதோட மலைகளுக்கு போயிட்டு வந்தா ஒரு உடற்பயிற்சியாவும் இருக்கும், மன அமைதியும் இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. மலைக்கு போயிட்டு வந்தா ஒரு இயற்கை சூழலுங்க, அதனுடைய அழகே தனி. கொடைக்கானல்லாம் போனாக்கா போர்வை போத்துன மாதிரி பனி, அதனுடைய இயற்கை அழகு ரசிக்கிறதுக்கு ஒரு தனி ஆர்வம் வேணுங்க. நல்லா இருக்கும் இயற்கை, நல்லா ஊட்டி எல்லாம் வந்து இந்த ஃப்ளவர் ஷோ, கோடை விழா அதெல்லாம் நிறைய நடத்துகிறாங்க. இன்னும் ஊட்டி அந்த பக்கம் போனாக்கா பழங்குடி மக்கள் இவங்கெல்லாம் பார்த்தோமா ஒரு புது அனுபவம் வருங்க. அவங்களுடைய கலாச்சாரம் இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. இந்த சர்வதேச மலைகள் தினம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி கொண்டாடிட்டு இருக்கிறோம். மலைகளை பாதுகாக்கணும்ன்ற நோக்கத்தில் தான். மலைகளை ஏன் பாதுகாக்கணும்? மலைகளை பாதுகாக்கிறது வந்து செடிங்கள்லாம் நிறைய வச்சு கவர்மெண்ட்டே இப்போ பாதுகாக்குதுங்க. நம்மளும் நிறைய செடிங்கள்லாம் வச்சோமாக்கா மழை கொடுக்கும். மழைக்காக செடி மரங்கள்லாம் வைக்க சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு. நம்மளுக்கும் அதில் தனி ஆர்வம் கொண்டு இப்போ எல்லா மலையிலையும் செடி மரம் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நம்மளும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செடியெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும், மழை வருங்க. மலை பிரதேசத்துக்கு இந்த பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் டம்ளரு, கண்ணாடி பாட்டிலு இதெல்லாம் எடுத்துன்னு போகக்கூடாதுங்க. அது வந்து சுற்றுச்சூழலை ரொம்ப பாதிக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் தவிர்த்தமாக நமக்கும் நல்லா இருக்கும், வரும் நம்மளுடைய தலைமுறையினருக்கும் நல்லா இருக்குங்க. இன்னும் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு மலைங்கெல்லாம். நம்ம எவ்வளவு சுத்தமாக நம்ம வீட்டை வச்சுக்கிற மாதிரி மலையை வச்சுக்கணுங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. வீடு கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நன்றி தெரிவிச்சு. தேங்க்ஸ் சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. இன்று சர்வதேச மலைகள் தினத்தை ஒட்டி பல கேள்விகள் மலைகள் சார்ந்து கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளோட உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்தி வந்திருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். கருத்துக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம டிசம்பர் 11ஆம் தேதி சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு இந்த மலைகள் தினத்துக்கான கேள்விகள் தான் இன்னைக்கு நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில கேட்க போறோம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேர் வந்து கிருஷ்ணவேணி. நீங்க என்ன வியாபாரம் செய்றீங்க? இந்த பூ வியாபாரம் தான். சரி, உங்க வீடு பக்கத்துல என்ன மலை இருக்குது, நீங்க போயிருக்கீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. எங்க வீடு பக்கத்துல வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்குது மலை. அவ்வளவுதான். நாங்க அதுக்கு எப்பவும் போனதில்ல. ஒரு வருஷத்துக்கு முன்ன போயிருக்கிறோம். அந்த மலைகள்ல நீங்க ஏறி போயிருக்கீங்களா, அதோட அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. அது மலையில நேரம் வண்டியில போயிட்டாங்க, இறங்கிட்டோம். எதுக்காக மலைக்கு போனீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணோம், சாமிக்கு அபிஷேகம் பண்ண போயிருந்தோம். சரி, ஓகே. இப்போ இந்த மலைகள் தினத்துக்கு வந்து என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, மலைகளை எப்படி நம்ம தூய்மையா வச்சுக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க. அதுல எல்லாம் நிறைய கூட்டம் வராங்க, நல்லா அதிக ஜனம் வராங்க, நல்ல ஃபேமஸா இருக்குது மலை. அவ்வளவுதான். நிறைய சனிக்கிழமைனா ஓவர் கூட்டம். மலைகளுக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்துட்டு போலாமா? பல பேர் கேரி பேக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பூ எல்லாம் வச்சுட்டு அங்கேயே போட்டு வந்துடுறாங்க. குரங்கெல்லாம் சாப்பிட்டு கூட அதுக்கு வந்து ஒரு உடல் உபாதைகள் ஆயிடுது. மலைகளுக்கு போனா பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு போலாமா, அதை பத்தி சொல்லுங்க. மலைக்கு இனிமேல் பட்டு பிளாஸ்டிக் கவரே எடுத்து போக வேண்டாம். நன்றி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. இன்று சர்வதேச மலைகள் தினத்தை ஒட்டி பல கேள்விகள் மலைகள் சார்ந்து கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளோட உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்தி வந்திருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில மலைகள் தினத்துக்கான கேள்விகள் தான் இன்னைக்கு கேட்க போறோம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கே சுசீலா. இன்னைக்கு இந்த மலைகளை பாதுகாப்போம் அப்படின்ற நோக்கத்திற்காக தான் இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சியில ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறோம். எந்தெந்த மலைகளுக்கு நீங்க போயிருக்கீங்க, உங்க வீடு பக்கத்துல ஏதாவது மலைகள் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. எங்க வீடு பக்கத்துல மலை இல்ல, ஆனா நான் திருத்தணி மலை ஏறி இருக்கேன். அப்புறம் இங்க பிரம்மபுரத்துல வெங்கடேஸ்வர மலை கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். வண்டியில போயிட்டு வந்திருக்கேன். ஆனா பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு போறது ரொம்ப தவிர்க்கணும் தான். எல்லா உயிரினும் காப்பாற்றணும். அதனால பிளாஸ்டிக் கவர் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. எப்பயாவது ஒரு முறை அவசியம் தான் ஏதாவது எடுத்துட்டு போனோம்னா, பழம் பூ கோயிலுக்கு எடுத்துட்டு போனோம்னாக்கா அப்ப எடுத்துட்டு போக வேண்டியது. ஆனா அங்கேயே போட்டு வர்றது தவறுதான். சரி, ஓகே, நல்லா சொன்னீங்க. இப்போ நார்மலா இங்க நம்ம கீழே இருக்கிறதோட ஒரு மலைக்கு போயிட்டு வந்தா மைண்ட் கொஞ்சம் அமைதியா இருக்கும், ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும். மலை ஏறி போகும்போது உங்களுக்கு எது மாதிரி அனுபவம் இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. மலை ஏறி போக சொல்ல ஒரு ஆன்மீகத்துக்காக போக சொல்ல ரொம்ப அனுபவம் நல்லா இருந்தது.
சாமி கும்பிட்டுட்டு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு சாமி திருத்தணி முருகர் கோயில் போயிட்டு வந்திருக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்தது ஆன்மீகம். சரி, இந்த மலைகளுக்கெல்லாம் எனக்கு போகணுன்ற ஒரு ஆசை கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா போயிருக்க முடியாது. இங்கெல்லாம் போய் பார்க்கணுன்ற மாதிரி எந்தெந்த மலைகள்லாம் போய் பார்க்கணுன்ற மாதிரி நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க? ஊட்டிக்கு போயிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கேதார்நாத், அங்க போய் ரொம்ப நல்லா இருக்கு. அது எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய இடம். கேதார்நாத், பத்ரிநாத், அங்க டூரு, காசி டூருக்கு போக சொல்ல போயிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இயற்கை எழில், ஆன்மீகம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் போய் பார்த்துட்டு வரணும். சரி, ஓகே. இப்போ இந்த மலைகளுக்கு எடுத்துட்டு போகும்போது நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் போட்டுறாங்க. மலைகளை பாதுகாக்கணும், என்னென்னலாம் பண்ணலாம் நம்ம மலைகளை பாதுகாக்கிறதுக்கு, அதை பத்தி சொல்லுங்க. பாதுகாக்கணும், ரொம்ப மக்கள் விழிப்புணர்வா இருக்கணும். எல்லா உயிரும் காப்பாற்றணும்னு ஒரு மனப்பான்மை இருக்கணும். அப்போ எல்லாரும் சுத்தமா வச்சுருக்கணும். மலையில போக சொல்ல பேக்ல ஏதாவது எடுத்துட்டு வந்து தண்ணியில போட்டாக அது ரொம்ப உயிரினங்கள்லாம் ஆபத்தா முடியும். அதனால பத்திரமா பிளாஸ்டிக் கவர் தைக்கிறது ரொம்ப நல்லது. இயற்கை எழில் காப்பாற்றணும்னா மரங்களை வளர்க்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் மரம் வளர்த்தாக இயற்கை எழில் நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லது. அது எல்லாரும் முடிஞ்சது வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மரம் வளர்த்தாக ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. இன்று சர்வதேச மலைகள் தினத்தை ஒட்டி பல கேள்விகள் மலைகள் சார்ந்து கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளோட உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்தி வந்திருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. கருத்துக்கள் நிகழ்ச்சியில நீங்க அதை பத்தி கேள்விதான் கேட்க போறோம். வணக்கம்னா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்க பேரு? பேரு முன்சாமி. எந்த ஊர் நீங்க? அழகாண்டனூர். உங்க வீடு பார்த்தா என்ன மலை இருக்குது, என்ன மலைக்கு நீங்க போயிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் அசுரமலை போய்க்கிறேன். அசுரமலை. அந்த மலையில என்ன இருக்கு? எல்லாம் இருக்குது. மரம், செடி, ஒரு முருகர் கோயில் இருக்கு. அந்த பக்கம் தீர்த்து குளம் இருக்கு. வேற எதுவும் இல்ல. அவ்வளவுதான். மரங்கள், செடி, மலைப்பாம்பு இருக்கு. அப்புறம் மானு இருக்கு. எல்லா வகையான பொருளும் இருக்கு. மலைக்கு போயிட்டு அந்த அருவி, குளம், இதை பத்தி சொல்லுங்க. அருவியில குளிச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு தண்ணி நீர் வரம் கம்மி தான் இங்க அசுரமலையில. சும்மா போய் தண்ணி மொண்டு ஊத்திக்கின்னு நீட்டா வந்துடும். அவ்வளவு. ஆனா தண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரி, நார்மலா நம்ம கீழே இருக்கிறதுக்கும் ஒரு மலை மேல ஏறி போனா ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க. மனசு சந்தோஷமா இருக்கும். அப்போ சின்ன வயசுல மலை மேல ஏறப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட். வேற ஒண்ணு இல்ல. ஓடுவோம், இறங்குவோம், அதேதான். இப்ப இந்த மலைகள் எல்லாம் நம்ம பாதுகாக்கணும். கண்டிப்பா ஒவ்வொரு மலைகளுக்கும் நம்ம பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் போட்டுறோம். அந்த இடத்த அசுத்தப்படுத்திடுறோம். மலைகளை பாதுகாக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்? மர செடியை தான் காப்பாற்றணும். மர செடி காப்பாற்ற அதை அழுக்கி விட்டாலும் நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஓகே சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. இன்று சர்வதேச மலைகள் தினத்தை ஒட்டி பல கேள்விகள் மலைகள் சார்ந்து கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளோட உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்தி வந்திருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். இன்னைக்கு கருத்துக்கள் நிகழ்ச்சியில சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதுக்கான கேள்விகள் தான் நம்ம கேட்க போறோம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் அருள். நான் விஐடில தான் படிச்சுன்னு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த மலைகள் தினத்துக்கான கேள்விகள் என்ன அப்படின்னா, மலைகளை பாதுகாக்கணும். நம்ம அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நீங்க எந்த மலைகளுக்கு போயிருக்கிறீங்க, அதோட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. ட்ரெக்கிங்னு சொன்னா பெருசா போனதில்ல. சாமி மலைங்க தான் போயிருக்கிறேன். திருமலா மலை திருப்பதில இருக்கிறது, ஐயப்ப சுவாமி மலை கேரளால இருக்கிறது, அந்த மாதிரி மலைங்க தான் போயிருக்கிறேன். சாமி இருக்கிறதுனால கண்டிப்பா அது இம்பார்ட்டன்டான மலை தான். இன்னும் அது பார்த்துதான் ஆகணும். ஏன்னா அதுதான் நம்ம கல்ச்சரு, ட்ரெடிஷனல்லாம். இப்போ நீங்க மலைகள் ஏறி போயிருப்பீங்க. அதுக்கான அனுபவம் எப்படி இருந்துச்சு? நார்மலா நம்ம கீழே இருக்கிறதுக்கும் ஒரு மலை ஏறி போறதுக்கும் அந்த இடத்துல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க. எப்பவுமே நல்லது தானே. நேச்சர் பார்த்துன்னு, ஃபாரஸ்டா பார்த்துன்னு ஏறி போறதால நல்லது தான். இப்போ புதுசா இருக்கிற எங்க ஜெனரேஷனுக்கு ட்ரெக்கிங் ஆனாவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ டூரிஸ்ட் கூட வருவாங்க. டூரிஸ்ட் ஆனாலும் இந்தியாவில் இருக்கிறனாலே மலைங்கெல்லாம் பாதுகாப்பா நல்லா சேஃப்டியா வச்சு ட்ரெக்கிங் மாதிரி வந்தாங்கன்னா இந்தியாவுக்கும் நல்லதான பேரு. சரி, ஓகே. இப்ப மலைகளை பாதுகாக்கணும். கண்டிப்பா அது நம்மளுடைய தலையாய கடமை கூட. மலைகளை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. எப்படி காப்பாடுறதுனா, ஆல்ரெடி செக்யூரிட்டி இருப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. அந்த மலைக்கு ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கரெக்டா வேலை பார்க்கணும். லைக் ஸ்மகிளிங் எல்லாம் பண்ணாம, ரெட் சாண்டல்வுட் ஸ்மகிள் பண்றாங்க இந்தியாவில் நிறைய இடத்துல நடக்குது. அது மோஸ்ட்லி சித்தூர் சைட், சவுத் சைடு நடக்கிறது தான். அதெல்லாம் கட்டுப்பாட்டை வச்சுக்கினா நம்மளுக்கு தானே பெருமை. ஒரு மக்கள் கிட்ட இருந்து இன்னும் முயற்சி வேணும்னா பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து போக கூடாது. தேவையில்லாத இடத்துல எல்லாம் இப்போ ஃபாரஸ்ட் போடுறோம்னா ஆப்வியஸ்லி ஃபயர் எல்லாம் எடுத்து போக கூடாது. எடுத்து போனாலும் கொஞ்சம் கரெக்டான இடத்துல வைக்கணும். ஸ்மோக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் ட்ரெக்கிங் அப்போ நல்லா இருக்கும். மலையும் காடும் பாதுகாப்பா இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி சார்பாக நன்றி தெரிவிச்சு. தேங்க்யூ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. இன்று சர்வதேச மலைகள் தினத்தை ஒட்டி பல கேள்விகள் மலைகள் சார்ந்து கேட்கப்பட்டது.
அந்த கேள்விகளோட உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்தி வந்திருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சியில மலைகள் தினத்துக்கான கேள்விகள் நம்ம கேட்க போறோம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்க பேர் என்ன? என் பேரு சின்ன பொண்ணு. வெள்ளிமலை மாசி மாசம் திருவிழா, 5 நாள் திருவிழா. அதோட ரத்தனகிரி, அதே காவடி, அப்போ தீர்த்தகிரி. சரி, நீ இந்த மலைகள் எல்லாம் போயிருக்கீங்களா? ஏறி போயிருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. மலை மேல ஏறி போகணும், ரொம்ப தொலைவு. அப்படியே வண்டியிலும் போலாம், மலை மேல நெடுக்க ஏறி போறாங்க, படியெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க நல்லா. சரி, நார்மலா நம்ம கீழே இருக்க கோயில்களுக்கு போயிட்டு அந்த மலை மேல கோயிலுக்கு போனா என்ன மாதிரியான உங்களுக்கு அனுபவம் இருக்கும்? ஒரு அமைதி இருக்குமா? அதை பத்தி சொல்லுங்க. சும்மா எல்லாரும் போனா ஜாலியா போயிட்டு வர வேண்டியதுதான். ஜாலியா சந்தோஷமா இருக்கும். போனா ஜனம் எல்லாம் பார்த்தா ஒரு சந்தோஷம், அது போயிட்டு வந்துடும். ஓகே, இப்போ மலைகளுக்கு போகும்போது பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் கண்டிப்பா கொண்டு போக கூடாது. ஏன்னா அங்க இருக்க மிருகங்கள் எல்லாம் சாப்பிட்டு இதுவாகுது. இந்த மலைகள் தினத்துல மலைகளை எல்லாரும் கண்டிப்பா பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கலாம்? எல்லாம் பிளாஸ்டிக் இதுவெல்லாம் போட்டு கவர் பண்ணி பேக் பண்ணி வெளியே தொலைவா எடுத்துன்னு போய் எரிச்சிடுறாங்க. பிளாஸ்டிக் கவர் எல்லாம் போறது கிடையாது, எரிச்சிடுறாங்க. அது வந்து இருந்தாக்கா எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வரும் எல்லாருக்கும் அப்படின்ட்டு எடுத்துடுறாங்க. தொலை எடுத்து போய் போட்டு பேக் பண்ணி எரிச்சிடுறாங்க. அது மொத்தம் மலைகள் எப்படி பாதுகாக்கிறது? மரம் செடி எல்லாம் வச்சுக்கிறாங்க. மலையை சுத்துருமே மரமா செடி எல்லாம் நாங்க வச்சுக்கிறோம். அங்க தீர்த்தகரி மலையில செடி, சின்ன சின்ன செடியில வேற நட்டு, எங்க அப்பா அம்மா இருக்கும் போதே வேற வச்சு நட்டு எடுத்து போய் தூக்கின்னு போய் கூடையில வச்சு எடுத்து போய் வச்சுக்கிறோம் செடி எல்லாம் கூட. ரொம்ப நல்லா சொன்னீங்க. மலையில போய் மரமும் நட்டு வந்திருக்கீங்க. விஐடி கம்யூனிட்டி சார்பாக நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சரி, நன்றி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. இன்று சர்வதேச மலைகள் தினத்தை ஒட்டி பல கேள்விகள் மலைகள் சார்ந்து கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளோட உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்தி வந்திருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். ஒரு வருடமும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த மலைகள் தினத்துக்கு மலைகளை பாதுகாக்கிறத பத்தி தான் இந்த கேள்விகள் நம்ம கேட்க போறோம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ராஜராஜேஸ்வரி. ரிசர்ச் ஸ்காலரா இருக்கேன். நம்ம விஐடில ஸ்கோர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். சரி, ஓகே. நீங்க மலைகள் எங்கேயாவது போன அனுபவம் இருக்குதுங்களா? அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து கொடசாத்ரி மலைக்கு போயிருந்தேன். என்னுடைய டீமோட நான் போயிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வெதர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மழை தான், கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. பட் ஈவன் தோ வந்து ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், லைக் ஒரு எல்கேஜி குழந்தையில இருந்து ஒரு 70 வயசு வரைக்குமே இருக்கிறவங்களும் போனோம். அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த மழையில போகும்போது நம்மளுக்கு கிடைக்கும். சோ இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சரி, உங்க வீடு பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன மலைகள்லாம் கூட இருக்கும், இங்கெல்லாம் போன அனுபவம் ஏதாவது இருக்கா? இல்ல, நான் இது வரைக்கும் போனது இல்ல. நான் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐ தாட் ஆஃப் ஹேவிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் அதுக்குன்னு ஒரு டீம் நம்மளுக்கு கிடைச்சாங்கன்னா கண்டிப்பா போற வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நான் போவேன். இப்ப மலைகளுக்கு போகணும், கண்டிப்பா மலைகளை பாதுகாக்கணும். என்னென்னலாம் பண்ணா நம்ம மலைகளை பாதுகாக்கலாம்? கண்டிப்பா வந்து பிளாஸ்டிக்ஸ் இந்த அதெல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டு போக கூடாது. அதனால வந்து பல பாதிப்புகள் இருக்கு நம்மளுக்கே வந்து அந்த இடத்துல வந்து போகும்போது. சோ பாட்டில்ஸ் மெயினா, சோ இதெல்லாமே நம்ம எடுத்துட்டு போகாம இருந்தா நல்லது. சொன்னீங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க. மலைகளை பாதுகாக்கணும். என்ன பண்ணா நம்ம மலைகளை பாதுகாக்கலாம்? கண்டிப்பா நீங்க மரம் நட்டீங்கன்னா சோ தட் வில் பி a very useful for next generation people. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி சார்பாக நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். Thank you so much. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. இன்று சர்வதேச மலைகள் தினத்தை ஒட்டி பல கேள்விகள் மலைகள் சார்ந்து கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளோட உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்தி வந்திருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சியில மலையை பற்றி தான் நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் கேட்க போறோம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஆக்சுவலி என்னோட பேர் எஸ் ஜெயந்தன். நாங்க விஐடி வேலூர்ல வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். ஓகே, இந்த மலைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. நீங்க மலைக்கு எங்கேயாவது போயிருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நான் நிறைய மலை போயிருக்கேன். லைக் எப்படின்னா என்னோட சரௌண்டிங்ல வந்து எந்தெந்த குட்டி குட்டி மலை இருக்கோ அந்த எல்லா மலையும் ஏறுவேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு போர் அடிக்கிறப்பலாம் நாங்க மலை ஏறுவோம். ஏதாவது இருக்கிறத எடுத்துக்கிட்டு மலை ஏறுவோம். எதனால இது மாதிரி மலைகளுக்கு நீங்க போறீங்க? நமக்கு நல்லா எனர்ஜி இருக்கும். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனா சொல்லணும்னா இங்க வேலூர்ல பெருசா வந்து எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால நாங்க வந்து சுத்தி இருக்கிற இடத்துல நாங்க எந்தெந்த மலை இருக்கோ அங்க ஏறுவோம். ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சின்ன சின்ன மலைகள்லாம் ஏறுன்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. பெரிய மலைகள் ஏதாவது ஏறி இருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த மலை ஏறினதில்ல. அதனால எனக்கு ஆசை இருக்கு ஏறணும்னு சொல்லிட்டு ஆசை. ஓகே, இன்னைக்கு இந்த மலைகள் தினம் கொண்டாடப்படுறோம். அதுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, மலைகளை நம்ம எப்படி பாதுகாக்க முடியும்? அதை பத்தி சொல்லுங்க.
மலைகளை எப்படி பாதுகாக்கணும்னா லைக் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் அங்கே போய் நம்ம வந்து இது போடக்கூடாது, உப்பு போடக்கூடாது. எப்படின்னா நம்ம யாரும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம எதுவுமே வந்து நம்ம வந்து டிசாஸ்டர் பண்ணாமலே இருந்தாலே போதும். அது நல்லா தான் இருக்கும். நம்ம தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம போய் அசிங்கமாக்கிடுறோம். ஸோ அது அப்படியே விட்டாலே நல்லா இருக்கும் மழை. ஓகே. அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த செடி மரம் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது போயிட்டு வேணும்னா நீங்கள் வந்து நடலாம். வந்து அதுவும் ஒரு வகையாக நல்லது தான். சாயில் எரோஷன், ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் நல்லது நடக்கும். இப்போ நார்மலா கீழே இருக்கிறதுக்கும் மலை மேல போறதுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை பத்தி ஏதாவது சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு மேலே போனா நமக்கு நல்ல ஏர் கிடைக்கும். நம்ம இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால ஃபுல்லாக ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், நிறைய பொல்யூஷன் இருக்கும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எந்த பொல்யூஷன் இருக்காது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து செடி கொடி அப்படி தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க, நன்றி. ஓகே, தேங்க்யூ. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் RJ சரவண கார்த்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு RJ ஆனந்த் மற்றும் பழனி. நேர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.